நமஸ்காரம். கல்யாண வயதில் விவாகம் நடக்கிறது. அந்த காலத்தில் சற்று சீக்கிரம் நடந்தது. இப்போது அரசாங்கம் ஒரு வயது வரம்பு வைத்திருந்தாலும் அதையும் தள்ளித்தான் நடக்கிறது. அதற்கு பின்னால் 35-40 ஆண்டுகள் அவசியம் வாழ்வோம். பலரும் 50 ஆண்டுகள் வாழ்கிறார்கள். ஆணுக்காக இருக்கட்டும் பெண்ணுக்காக இருக்கட்டும், அவரவர் குடும்பத்துக்காக எத்தனையோ உழைக்கிறோம். வேலைக்கு போயோ வேலைக்கு போகாமலோ செல்ஃப் எம்ப்ளாய்டோ எப்படியோ நாள்பட அதையே செய்து கொண்டிருக்கிறபடியால் அதே வேலை. நாம் இப்படி உழைத்து என்ன கண்டோம் என்று எப்போதாவது தோணலாம். கண்டிப்பா தோணும்னு கூட சொல்லலாம். குடும்பம் நன்றாகவே இருந்தாலும், அவ்வளவாக கஷ்டங்கள் இல்லைன்னே வைத்துக் கொள்வோம். அப்படியே இருந்தாலும் என்ன நமக்கு யார் நன்றியோடு இருந்தார்கள்? ரொம்ப நெருக்கமானவர்களை பற்றி இப்படி தோன்றிவிடும். நாம பெத்த பிள்ளை பெண்ணு, நம் கணவன் மனைவி இருந்தாலும் நான் என்பதை தாண்டித்தானே அடுத்தவர். என்ன பண்ணாலும் அவனவனுக்கு முதல் சுற்று, அதுதான் தான். பல விஷயங்களை நாம தியாகம் பண்ணி சாக்ரிஃபைஸ் பண்ணி இந்த குடும்பத்துக்காக நிறைய செய்திருக்கிறோமே. அப்படி இவர்கள் நம்மிடத்தில் நன்றியோடு இருப்பார்களா என்று ஒரு நாள் தோன்றும். அதை அவ்வளவாக வெளியாரிடத்தில் சொல்லிக் கொள்ளவும் முடியாது. கண்டிப்பா குடும்பத்தாரிடத்தில் சொல்ல முடியாது. இருந்தாலும் யாரேனும் பழைய நண்பர்களை சந்திக்கும் போது பேச்சுவாக்கில் அவர்களிடத்தில் சொல்லி குறைப்பட்டுக் கொள்ளலாம். பெண்ணாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும் அவரவர் குறைப்பட்டுக் கொள்வார்கள். என்ன சாதித்தேன்னு தெரியவில்லை, இது அடுத்த புகார். உழைத்து என்ன கண்டேன், அதுவாவது அடுத்தவர் நமக்கு ஒரு நன்றி உணர்வு இல்லைங்கிறதோட போகும். நானே என்ன சாதித்தேன்னு தெரியவில்லையே, இதை விட நன்றாக வாழ்க்கையை கழித்திருக்கலாமோ, என் சந்தோஷத்தை பத்தி கூட நான் நினைக்கவே இல்லையா? நம்முடைய கரிகாரத்தை திருப்ப முடிந்தால் திரும்ப அதே 27 வயசுக்கு போய் இந்த வாழ்க்கையை தொடங்குன்னு சொன்னால் நான் இப்போது வாழ்ந்தபடி வாழ முற்படுவேனா அல்லது மாற்றி விடுவேனா? யாருக்கும் அந்த வாய்ப்பே கிடையாது. முடிந்தது முடிந்ததே. பகவானே சீதை இடத்தில் சொல்லுகிறார், உன்னை பிரிந்த 10 மாதங்களில் ஒரு நிமிஷம் கூட திரும்பி வராது. அவரே வயோஸ்யாஹ்யதி வர்த்ததேன்னு சொன்னார். அப்படி இருக்கும்போது நாமெல்லாம் எம்மாத்திரம்? கண்டிப்பா திரும்ப ஒரு முறை அதே வாழ்க்கை வாழ முடியாது. அப்ப என்னதான் சாதித்திருக்கிறோம்? இப்படி பண்ணியிருக்கலாம், அப்படி பண்ணியிருக்கலாம், ஆங்காங்கு விட்டுவிட்டேன் போல இருக்கிறது. அப்போது இந்த 2 புகார்களும் சேரும். நான் மட்டும் இந்த குடும்பம்னு பார்க்காது இருந்திருந்தால் இதெல்லாம் சாதித்திருப்பேன் என்று தேவையற்ற எண்ணம் வரும். இது தவிர்க்கப்பட வேண்டுமா? இந்த எண்ணம் சரியா தப்பா? இவ்வளவு உழைத்தோமே என்ன சாதித்தோம்? கண்டிப்பா அந்த எண்ணம் வரும். யாருக்குமே ஒரு வேலையை ஒரு தடவை செய்தால் அடுத்த முறை செய்யும் போது இன்னும் நன்றாக செய்வோம்னு தான் தோணும். அந்த அடுத்த முறை ஏதோ ஒரு விளையாட்டு விளையாடி கொண்டிருக்கிறோம், அடிக்கும் போது தப்பாக அடித்து விட்டோம், அடுத்த தடவை சரியாக அடிக்கலாம். இது வாழ்க்கை. மீண்டும் மீண்டும் எல்லாம் செய்ய முடியாது. இது விளையாட்டு அல்ல. அதனால் அது வரட்டுமே. அதனால என்ன, அந்த எண்ணம் வந்தே விட்டு போகட்டும். அதே போல இந்த குடும்பத்துக்கு உழைத்தேனே, நன்றியோடு என்னிடத்தில் இருக்கிறார்களா?
இருக்கலாம், இருக்காமலும் போகலாம், தெரியாது. இதெல்லாம் நம்மால் தவிர்க்கவும் முடியாது, தடுக்கவும் முடியாது. அதற்கென்று வாழாமல் இருக்கவும் முடியாது. அப்ப இதற்கு ஒரே மருந்து. இந்த எண்ணம் வரும்போது நமக்கு அது ஒரு பதில் வேண்டும், நமக்கு ஒரு சமாதானம் வேண்டும். பரவாயில்லை, ஒரு கோணத்தில் நான் வீணாக்கி இருந்தாலும் மற்றொரு கோணத்தில் சாதித்திருக்கிறேன், நன்றாகத்தான் செய்திருக்கிறேங்கிற ஒரு நிம்மதி நமக்கு வேண்டும். அப்பதான் மனுஷன் உயிரோடு, உறுதியோடும் உயிரோடும் இருக்க முடியும். அதற்குத்தான் நம்முடைய ஆச்சாரியர்கள் எல்லாம் சொல்லுவது, இந்த வாழ்க்கை முறையோடையே பின்னி பிணைந்திருக்கிற பிரத்தியாருக்கு செய்ய வேண்டிய தொண்டுகள், ஆன்மீக தொண்டுகள், கோவில் தொண்டுகள், அறிந்து கொள்ள வேண்டிய நம்முடைய பண்டைய கால புத்தகங்கள், இதெல்லாத்தையும் ஒரே அடியாக மறந்துவிட்டு குடும்பம் குடும்பம்னு பார்த்தால், இந்த புகாரும் கேள்வியும் எழும்போது நமக்கு பதிலே இல்லாமல் துன்பப்படுவோம். ஆனால் அதே ஒரு பொது காரியத்தில் ஈடுபட்டிருந்தேன், கோயில் காரியத்தில் ஈடுபட்டேன், பல விஷயங்கள், உண்மையான அறிவு, ஆத்மாவை பத்தி, பரமாத்மாவை பத்தி பெற்றிருக்கிறேன், பலருக்கும் தொண்டு செய்திருக்கிறேன் என்றால் இந்த எண்ணம் நமக்கு சிறந்த திருப்தியை கொடுக்கும். ஏனெனில் அது நமக்கு உள்ளே உட்கார்ந்திருக்கும் பெருமாள் திருப்திப்பட போகிறார். நாம் என்பதே நாம் ஒருத்தர் மட்டும் அல்லர். நாம்னு சொன்னால், நான் சொன்னாலே எனக்குள்ளே இருக்கும் கடவுளையும் சேர்த்து. அவர் திருப்திப்பட்டால் நான் பட்டுத்தான் ஆக வேண்டும். இருவரும் அவ்வளவு பின்னி பிணைந்திருக்கிறோம். அப்ரதக் சித்தம்னு சொல்லுவார்கள், பிரிக்கவே முடியாது. அதனால் அவர் திருப்திப்படும் அளவுக்கு நம் வாழ்க்கையில் சில பகுதிகளை சேர்த்து கொண்டு விட்டால், அப்ப அது தன்னடையே இந்த புகாரோ கவலையோ வரும்போது, பரவாயில்லை, இது இருந்தால் இருக்கிறது, இல்லாமல் போகிறது, இன்னமும் செய்யத்தான் போகிறேன், உழைப்பேன், அதை பத்தி அல்ல. அதே நேரத்தில் இதோ இதை சாதித்திருக்கிறோமே, இதோ இந்த பெருமான் எப்போதும் எங்களிடத்தில் ஆசையோடு இருக்கிறாரே, அவர் சொன்னபடிக்கு செய்திருக்கிறேனே, இதை விட என்ன வேணும், அது போதும் என்கிற திருப்தி அப்போதுதான் வரும். அந்த திருப்தி, சமாதானம் வந்து விடுமானால் மன உறுதி குலையாது. என்ன எதற்குங்க ஒரு வெறுப்பே வராது. உற்சாகத்தோடும் சந்தோஷத்தோடும் எத்தனை வயசானாலும் அதே போல தொடர்ந்து பணி செய்வோம். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.